டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு எங்கள் மைனி வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த வெண்டைக்காய் போட்டு ஒரு மாதிரி ஒரு புளிக்குழம்பு ஊர் ஸ்டைலில், அதாவது க்ரஷ் பண்ணி கருப்பு புளிக்கறி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அவங்க வெண்டைக்காய் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் கேரட்டு போட்டும் வைக்க சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டு. இந்த பொரியல் தான் வேணும்னு அந்த பொரியல் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பூசணிக்காய் நேற்று வாங்கினது இருந்தது. இது எங்கள் அம்மாவுக்காக டைம் இருந்தால் பச்சடி பண்ணி கொடுக்கணும். இந்த வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்றைக்கி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்தல், கொத்தமல்லி, மிளகு, கொஞ்சம் சீரகம், 2 பிஞ்சு வெந்தயம் மணத்துக்கு, அதே மாதிரி 2 கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு குழம்புக்கு மட்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். பேன் சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு எவ்வளோன்னு பாருங்கள். கொஞ்சம் 2 பிஞ்சு வெந்தயம், கொத்தமல்லி, மிளகாத்தூள். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மிலே வச்சு. இது வந்து இந்த வெள்ளை குழம்பு வந்து நம்ம வறுக்காமலே பண்ணுவோம். இது வந்து ஒரு கருப்பு வெள்ளை குழம்பு மாதிரி. தேங்காய், இது கூட கொஞ்சம் ஒரு 4 மிக்சர் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதே பேனில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. குழம்பு வைக்கிறத விட என்ன குழம்பு வைக்கிறது ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு நிறைய பேர் நம்ம பேசுகிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு வைக்கிறதுக்கு ஒரே டைமில் முடிக்கிற மாதிரி நீங்கள் வெறும் குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி வைங்க. தக்காளி கூட போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா குட்டி குட்டி அழகாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு பூண்டும் போட்டுக்கோங்க. எல்லோரும் வைக்கிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டக்கு டக்குன்னு வைக்கிற மாதிரி, அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். அழகான பிஞ்சு கத்திரிக்காய். இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் வெந்தோடனே அழகாக குலைவாயிரும். அதனால் நீளமாக போட்டிருக்கிறேன். அது கூடயே சின்ன பொண்ணு வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் ரொம்ப குழம்புல விரும்புவோம். ஸோ அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு 4-5 பீஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நாள் வச்சு பாருங்கள். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது கூட போடலாம். ஆனால் நான் முருங்கைக்காய் என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. தக்காளி வந்து நம்ம மசாலாவிலே லைட்டாக வதக்கி அரைச்சிட்டோம். ஸோ அது வந்து மசாலாவில் சேர்ந்துடும். இப்போ இந்த காயை மட்டும் லைட்டாக வதங்கும் போது சம மனம் ஒன்று வருது. மசாலாவில் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் இதில் போடுறேன். இப்படி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையில் நினச்சிக்கிட்டே இருங்க. அது என்னோட ஹேபிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி பண்ணுங்கள். சமையல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு பாத்திரத்தில்
தண்ணி கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் இந்த கரண்ட் இப்படி எடுத்து வக்கிறதுக்கு இப்படி இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். அது வெந்தய குழம்புக்கு மாதிரி குறுகுறுன்னு இல்லை, ஆனால் அது வந்து கொஞ்சம் க்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை நான் கொட்டிட்டு வதங்கெல்லாம் வேண்டாம், ரொம்ப லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப கருக வறுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம். இதில் வந்து வெண்டைக்காய் போட்டு எங்கள் மைனி வச்சுருந்தாங்க, நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பரவாயில்ல, ஓகே, சூப்பராக இருந்தது. ஸோ அந்த குழம்பு எப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் போடுறேன். இப்போ கொஞ்சம் கைப்பொடி புளி பார்த்து தான் கரைக்கணும். நல்லா இப்படி கரைச்சிட்டு இப்படி டைரெக்டாக எப்பவும் நான் இப்படி ஊற்றுவேன், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பார்த்துட்டு புளி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தாலும் இதை கிண்டி விட்டுட்டு இந்த குழம்பு நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்ட் தேவையோ அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு அதோட டேஸ்ட்டை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப புளி வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சம்டைம் நிறைய பேர் டேஸ்ட்டே பார்க்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு புளி நீளமா புளி கரைச்சி புளி தண்ணி தாளிச்சா கூட அதுக்கு உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் கொதிக்கவே விடுவேன். அந்த ஹேபிட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. புளி ஜாஸ்தியாக இருக்குது, இது ஊற்ற வேண்டாம், அவ்வளோதான், போதும், கரெக்டாக கொதிச்சு வரும்போது காயோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றுறதுல தான் அந்த குழம்போட ஒரு திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது. நல்லா கேரட்டு காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பொரியல் கவிச்சிட்டு ஸோ அதே ரெடி ஆயிடுச்சு. அதனால இப்படி இதை அப்படியே ஊற்றிக்கோங்க, தண்ணி வெடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இதில் ஒரு பருப்பு கடுகு எண்ணெய் சூடாகலை, சூடாகட்டும், சரி அப்படியே இருக்கட்டும், எண்ணெய் பொரியட்டுன்னு. கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ரெண்டு பல்லு பூண்டு நச்சது, ஒரு 4 கருவேப்பிலை, காலிஃப்ளவர் கேரட்டு லைட்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போடலை, இனிமேல் தான் மஞ்சத்தூள் போடணும். நல்லா கிண்டி வச்சுட்டு இது ஏற்கனவே பாயில் ஆகிட்டு, அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம போட்டுக்கலாம். உப்பு, நல்லா அழகாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் கேரட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது லைட்டாக பச்சை மிளகாவும் சீரகாவும் தேங்காவும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். சீரகம் தேங்காய் பச்சை மிளகா, சீரகம் தேங்காய் பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை, தேவைப்பட்டுச்சுன்னா இதில் ஒரு வெள்ளைப்பூடு போடும், 2 பூண்டு,
ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இதை க்ரஷ் பண்ணி இது மேலே அப்படியே கொட்டணும். க்ரஷ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் கேரட்டு நறுக்கி வச்சோம். காலிஃப்ளவர் எப்போவுமே நம்ம கரம் மசாலா தான் டேஸ்ட்டு, அப்புறம் வத்தல் பொடி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து இது எங்கள் மாமியார் பண்ணுவாங்க இந்த டேஸ்ட்டில். அப்படியே சப்பாத்திக்கு கூட இந்த பொரியலை வச்சு கொடுப்பாங்க. இங்கே எல்லாருமே பாம்பேயில் பொரியல் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க கிரேவியை விட சப்பாத்திக்கு. ஓகே, அது பாயில் ஆகிட்டு உப்பு சேர்ந்துட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கிண்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே சேர்க்க வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த விளாக் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்டில் கொடுங்க. நான் டெய்லி என்ன ரொட்டேட் பண்ணுறேனோ, டெய்லி என்ன சமையல் பண்ணுறேனோ அதுக்கும் நான் உங்களுக்கு போடுறேன். குக்கிங் பண்ணுறதோட சமையல் பண்ணுறோம், என்ன சமைக்கலாங்கிறது ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது யூஸாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.